அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இஸ்லாத்தின் முதல் தூணாகிய ஷஹாதா, இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாகிய தொழுகை, அதாவது தொடர்பு தொழுகை, இந்த ரெண்டும் எவ்வாறு சிதைக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம். கடந்த 2 எபிசோடுகளில் இஸ்லாத்தின் முதல் தூணாகிய ஷஹாதா எவ்வாறு சிதைக்கப்பட்டிருந்தது, இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாகிய தொழுகை எவ்வாறு சிதைக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இஸ்லாத்தின் 3வது, 4வது மற்றும் 5வது தூண்களாகிய நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு முதலியவைகள் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். முதல்ல ஜகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு இட்டிருக்கின்ற முக்கியமான கட்டளைகளிலே ஜகாத்தும் ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் ஜகாத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கருணையை அடைவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக குர்ஆன் ஜகாத்தை சொல்லுது. குர்ஆனின் அத்தியாயம் 7 வசனம் 156 அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய கருணை எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கும். ஆயினும் அதனை நான் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கும் கடமையான தர்மத்தை ஜகாத்தை கொடுப்பவருக்கும் நம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்வோருக்குமே குறிப்பிட்டு கொடுப்பேன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க. நன்னறியான வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நாம் குர்ஆனில் இருந்து தான் தெரிஞ்சுக்கிற முடியும். குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 177 தெல்ல தெளிவா நன்னெறி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லு. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, யார் ஜகாத்து கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய கருணையை நான் கொடுப்பேன், என்னுடைய கருணையை அவர்கள் மீது நான் பொழிவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 3வதாக நம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்னுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆகையினால ஜகாத் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அந்த ஜகாத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஜகாத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. குர்ஆனை பொறுத்த மட்டும் அது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜகாத்தை நாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாரும் ஞாபகத்தில் மறுபடியும் கொள்ளணும். இந்த மார்க்கம், அதாவது இந்த இஸ்லாம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறாங்க. மார்க்க கடமைகள் அனைத்துமே இப்ராஹிம் நபி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. முந்தைய எபிசோடுகளிலும் இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இதை நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறாங்க குர்ஆனின் அத்தியாயம் 3 வசனம் 67 ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் யூதராகவோ அன்றி கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை. அவர் ஒரு அடிபணிந்த ஏகத்துவவாதியாக இருந்தார். அவர் ஒருபோதும் இணைத்தை வழிபாடு செய்தவராக இருந்ததில்லை. அவர் ஒரு முஸ்லீமாக, ஏகத்துவவாதியாக, ஒரு தெய்வத்தை, ஒரு கடவுளை வழிபடுகின்றவராக இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்தை சொல்கிறாங்க. ஆக நம் மார்க்கத்தின் தந்தை இப்ராஹிம் நபி தான். இப்ராஹிம் நபிக்கு மார்க்க வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஹம்மது நபியை அதை பின்பற்றுமாறு கட்டளையிட்டாங்க. இதுதான் உண்மை நிலை. இப்போ ஜகாத் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி குர்ஆன் நமக்கு கற்பிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
குர்ஆனின் அத்தியாயம் 6 வசனம் 141. கொடுக்கப்பட வேண்டிய தர்மத்தை, கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்தை அறுவடை நாளின் போதே நீங்கள் கொடுத்து விடுங்கள். மேலும் எதனையும் வீணாக்காதீர்கள், வீணாக்குபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லைன்னு சொல்லி இந்த வசனம். என்றைக்கு நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துடணும். விவசாயிகளாக இருந்தால் அறுவடை என்பது அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அறுவடை என்பதற்குண்டான அர்த்தம், எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வருமானத்தை, நிகர வருமானத்தை பெறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஜக்காத்தை உடனடியாக கொடுத்து விட வேண்டும். அந்த நிகர வருமானத்தை நாம் பெறுகின்ற அந்த நிமிடமே, அந்த நாளே நாம் என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்துடணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நன்னறியாளர்களின் பண்புகளாக அல்லாஹ் சொல்லும்போது அத்தியாயம் 3 வசனம் 134 அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் நல்ல காலங்களிலும் அத்துடன் கெட்ட காலங்களிலும் தர்மம் கொடுப்பார்கள், மேலும் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய நன்னறியாளர்களின் பண்புகளிலே ஜக்காத் கொடுக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்றாங்க. யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும், ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வரையறுத்து சொல்றாங்க. குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 273. கடவுளின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டு, அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு, மேலும் குடிபெயர இயலாத ஏழைகளுக்கு தர்மம் போய் சேர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து செல்ல முடியாதவர்களுக்கு, ஆனால் அதே நேரத்தில் அவங்க அல்லாஹ்வின் நிமித்தமாக சிரமப்படக்கூடிய மக்களாக, கடவுளுக்காக கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் தர்மமானது அவர்களை சென்று சேர வேண்டும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவருடைய கண்ணியத்தை கண்டு விவரம் அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணக்கூடும். ஆனால் குறிப்பிட்ட அறிகுறியை கொண்டு நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவர்கள் ஒருபோதும் மக்களிடம் வலியுறுத்தி யாசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சில கண்ணியமான மனிதர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவர்களுக்கு தர்மம் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தர்மத்தை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ் அவற்றை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நன்னெறி என்ன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கும் போது குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 177, நன்னெறி என்பது உங்கள் முகங்களை கிழக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி திருப்புவதில் இல்லை. நன்னெறியாளர்கள் என்பவர்கள் கடவுளை, இறுதி நாளை, வானவர்களை, வேதத்தை, மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களை, அதாவது நபிமார்களை நம்பிக்கை கொண்டவர்களாவார்கள். இன்னும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவை உடையவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிக்கின்றவர்களுக்கும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் மகிழ்ச்சியுடன் பணம் கொடுப்பார்கள். இன்னும் அவர்கள் தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பார்கள், கடமையான ஜக்காத்தை கொடுப்பார்கள். இன்னும் அவர்கள் வாக்கு கொடுத்த போதெல்லாம் தங்கள் வார்த்தைகளை காப்பாற்றுவார்கள். அடக்குமுறை, கஷ்டம் மற்றும் போர் இவற்றை எதிர்கொள்ளும் போது உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பார்கள். இவர்களே உண்மையாளர்கள், இவர்களே நன்னறியாளர்கள் சொல்லி நன்னறி என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் மூலமாக நமக்கு விளக்குறாங்க. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 215 தர்மம் பெறுவதற்கு உரியவர்கள், யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கொடுப்பதை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, கொடுப்பதை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். இதுல என்ன நம்ம சிந்திக்கணும்னு சொன்னா, கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லா தரப்பு மக்களும் அறிந்த ஒன்றாக இருந்தது. இப்ராஹிம் நபி காலம் தொட்டு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த காலகாலமாக மக்கள் அறிந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுது. எப்படி தொழுகையின் ஃபர்லான ரக்காத்துகளின் எண்ணிக்கையானது எக்காலத்திலும் முரண்பட்டதாக நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. யாருமே ஃபஜ்ருடைய ரக்காத்து 3 அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. லொஹருடைய ரக்காத்து 5 அல்லது லொஹருடைய ரக்காத்து 3 அப்படின்னு யாராவது சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? நிச்சயமா கேட்டிருக்க முடியாது. காரணம், காலகாலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு மார்க்க சடங்காக இந்த தொழுகை இருந்து வந்தது. அதே மாதிரி தான் ஜக்காத். என்றைக்காவது யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஜக்காத்து 3% அல்லது ஜக்காத்து 2% அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க முடியாது. எல்லா தரப்பு மக்களும் ஏகோபித்து சொல்லக்கூடிய ஒரு அளவு, ஏகோபித்து சொல்லக்கூடிய ஒரு பங்கு என்னன்னா 2.5%, 2.5%, அதாவது 40ல் ஒரு பங்கு. இதில் இதுவரைக்கும் எந்த முரண்பாடையும் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது, நம்ம காதால் கேட்டிருக்க முடியாது.
அதன் அடிப்படையில் அப்படி கொடுக்க வேண்டிய 2.5% குறித்து அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். அதாவது இந்த 2.5% யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் பெற்றோர்களுக்கும், ஜக்காத்தானது பெற்றோர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஜக்காத்து பெற்றோர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இது குர்ஆனுக்கும் அல்லாஹ்விற்கும் மாற்றமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 215, கொடுப்பதை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் மற்றும் வழிபோக்கர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று கூறுவீராக சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யார் யாருக்கு ஜக்காத்தானது போய் சேர வேண்டும் என்கின்ற வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கொடுப்பதை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அந்த வசனத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லலை. ஸோ எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். காலகாலமாக மனிதர்களால் பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜக்காத்துங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது மக்கள் அறிந்த ஒரு விஷயம். அதனால தான் அந்த நிர்ணயிக்கப்பட்ட பங்கை யாருக்கு கொடுக்கணும்னு தான் முகமது நபி கேட்டதாக குர்ஆன் சொல்லுது. நமக்கு 70வது அத்தியாயத்தின் 24வது வசனமும் இதை நமக்கு தெளிவுபடுத்துது. 70வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அரபி வார்த்தையாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை மாலூம். மாலூம் அப்படின்னா நோன், அறிந்த ஒன்று. இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, ஜக்காத்தின் அளவு மனிதர்களால் அறிந்த ஒன்றாக இருந்தது அப்படிங்கிறதா இந்த வசனம் நமக்கு சொல்லுது. மாலூம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அறிந்த ஒன்று. ஸோ மக்கள் ஜக்காத்தின் தொகை எவ்வளோ அப்படிங்கிறத காலகாலமாக அறிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத குர்ஆனின் 70வது அத்தியாயத்தின் 24வது வசனம் நமக்கு தெளிவுபட விளங்க வைக்குது. இன்றைக்கு ஜக்காத்தை குறித்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு கருத்தை, ஒவ்வொரு கொள்கை உடையவர்களாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எல்லாருமே தாங்கள் சார்ந்த பிரிவை சார்ந்த தலைவர்களின் கருத்தை தான் கேட்குறாங்களே தவிர ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் என்ன எழுதியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதில்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணமே அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தது தான் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுக்குற ஜக்காத்துங்கிறது நம்முடைய பணம் இல்லை, அது ஏழைகளுக்குரிய பணம். ஏழைகளுக்குரிய பணமாக கடவுள் நமக்கு விதிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம கட்டாயம் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் அதன் பலனை 1க்கு 700 மடங்காக அல்லாஹ்விடமிருந்து திரும்ப பெறுவார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. 1க்கு 700 மடங்காக அதை அல்லாஹ்விடமிருந்து பெறுவார்கள். குர்ஆனின் அத்தியாயம் 2 261வது வசனத்தில் கடவுளுக்காக தங்கள் பணத்தை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களோடு 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு தானியம் போன்றது. கடவுள் தான் நாடுகின்றவருக்கு இதனை பன்மடங்காக பெருக்குகின்றார். கடவுள் தாராளமானவர், அறிந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற மக்கள் யாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு இருக்கின்ற மாதிரியான தர்மத்தை கொடுக்கறதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற மக்கள், மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மத போதகர்கள் யாருமே எந்த முறைப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்காங்களோ அந்த முறைப்படியான ஜக்காத்தை போதிக்கலை. இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும், மறந்துடக்கூடாது. எல்லாருமே அவரவர் விருப்பப்படி தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றிய நிலையில் ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுங்கிறாரு. இது போன்ற முரணான மார்க்கத்தை மனிதர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒருத்தருடைய பேச்சை இன்னொருத்தர் ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு ஆலிமுடைய கூற்ற இன்னொரு ஆலிம் மறுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க முடியும். ஆகையினால நல்லா தெரிஞ்சுக்குங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறாங்க, எத்தனை சதவீதம் நாம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது எல்லா மனிதர்களும் காலகாலமாக அறிந்து வைத்திருக்கின்ற ஒன்று அப்படின்னு குர்ஆனின் அத்தியாயம் 70 வசனம் 24 நமக்கு சொல்லுது. யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குர்ஆனின் அத்தியாயம் 6 வசனம் 141 நமக்கு சொல்லுது. குர்ஆனானது ஜக்காத்தை குறித்து ஒரு தெள்ளத் தெளிவான உபதேசத்தை நமக்கு கூறக்கூடிய நிலையில் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து
குர்ஆன் எப்படி நமக்கு சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நாம் ஜக்காத்தை கொடுக்கணும். நம்முடைய நிகர வருமானத்தை நாம் எப்பொழுதெல்லாம் பெறுகின்றோமோ அப்பொழுதே அந்த ஜக்காத்தை நாம் கொடுத்துடணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை நாம் செயல்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நோன்பு. நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, அத்தியாயம் 2 வசனம் 185. ரமலான் மாதம் அதில் தான் மக்களுக்கு வழிகாட்டல் வழங்குகின்றதாகவும் தெளிவான படிப்பினைகள் கொண்டதாகவும் மற்றும் சட்ட புத்தகமாகவும் குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது. உங்களில் இம்மாதத்தை காண்கின்றவர்கள் அதிலே நோன்பிருக்க வேண்டும். நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருப்பவர்கள் அதே எண்ணிக்கையுள்ள மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் மேலும் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கடவுளை துதிக்கவும் மேலும் உங்களுடைய நன்றி உணர்வை வெளிக்காட்டவும் கடவுள் உங்களுக்கு விரும்புவது சுலபத்தையே அன்றி கஷ்டத்தை அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த சிரமமும் இல்லை, ரொம்ப சுலபமானது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த நோன்பை குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய போராட்டமே இருக்கு. பிறையை பார்த்து நோன்பை வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பை விடணும்னு சொல்லி குர்ஆனில் ஒரு வசனம் கூட இல்லை. ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால், ரமலான் மாதம் என்பது எப்போ வருங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் ரொம்ப சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 20 வருஷத்துக்கு பின்னால் வரக்கூடிய ரமலான் மாதத்தை கூட இன்னைக்கு நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது பிறையை பார்த்து நோன்பு வைக்கிறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. காரணம், மேக்சிமம் முதல் பிறை தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு வாரம் மழை மேகமாக இருந்தால் ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட பிறை தெரியாது. அப்போ நம்ம நோன்பு வைக்க முடியாதா? நோன்பு வைக்கக்கூடாதா? அப்படி இல்லை. அந்த ஒரு நாள் மட்டும்தான் இவங்க சண்டை போடுறாங்க. இந்த வெரி ஃபர்ஸ்ட் டே சண்டை போடுறாங்க. 2வது நாள் தன்னால் அவங்களாம் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்னென்னா, முதல் நோன்பையும் தவற விட்டுறாங்க. லைலத்துல் கத்ரை பின்பற்ற முடியாத ஒரு துர்பாகிய நிலைமைக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. லைலத்துல் கத்ரை இழக்கின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற மக்களின் நிலை இதுவாகத்தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் நான் எதையுமே மறந்துடலன்னு சொல்றாங்க. காலகாலமாக மனிதர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த நோன்புல ஒரு திருத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு நோன்பு காலங்களில் இரவு நேரங்களிலும் தாம்பத்தியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து வச்சிருந்தாங்க, ஹராமாக்கி வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் மாற்றி அமைக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னு அல்லாஹ் நாடுறாங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மாற்றி அமைக்கிறாங்க. இரவு நேரங்களில் மனைவியுடன் தாம்பத்தியம் கொள்வது இஸ்ரவேலர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு, தடுக்கப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தடையை நமக்கு நீக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, பெருநாள். பெருநாளுங்கிறது குர்ஆனில் இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் என்பது மனிதர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டது. இது ஒரு புதுமை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பெருநாள் தொழுகை கிடையாது. காரணம், தொழுகை என்பது நேரம் குறித்த கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் பெருநாள் தொழுகை தொழுகிறது ஹராம், ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை தொழுகிறது ஹராம். பெருநாள் கொண்டாடுறது, ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறது பிதத்தான செயல், மார்க்கத்திற்கு முரணானது. ஒரு விழாவாக செயல்படுத்துகிறாங்க, அதில் ஒன்றும் தப்பில்லை. ஒரு சந்தோஷமாக இருக்காங்க, அது தப்பில்லை. ஆனால் மார்க்கமாக அதை ஆக்குனா இணைத்தை வழிபாடு செய்த குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஆகையினால பெருநாள் என்பது 2 பெருநாளும் இஸ்லாத்தின் மார்க்க சடங்குகளுக்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தது இஸ்லாத்தின் 5வது தூணாகிய ஹஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, மார்க்கமாக உங்களுடைய மார்க்கமாக உங்களுக்கு அல்லாஹ் விரும்புறது சுலபத்தை அன்றி கஷ்டத்தை அல்ல. ஆக எந்த ஒரு விஷயம் கடவுளால் உங்களுக்கு மார்க்கமாக கற்பிக்கப்படவில்லையோ அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அதன் பின்விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. காரணம், நல்லதெல்லாம் அல்லாஹ்விலிருந்து வருது, தீயது அல்லது கெட்டது உங்கள் கரங்களால் நீங்கள் தேடிக்கொண்டதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகை நேரம் குறித்த கடமையாக கடவுளால் மனிதர்களுக்கு கட்டளைப்பட்டிருக்கின்ற 5 வேளை தொழுகையை தொழுவது ஒரு கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஆனால் முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபில், தஹஜ்ஜத் இது போன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தொழுகை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் இறங்கினா நிச்சயமாக நீங்கள் சிரமப்படுவீங்க. ஏன்னா அது அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்காது. அதே மாதிரி ஹஜ்ஜி,
வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12, அதில் புனித மாதங்கள் 4 நல்லா சொல்றாங்க. புனித மாதங்களை மாற்றி அமைப்பது என்பது நயவஞ்சகத்தின் உச்சகட்டம்னு குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்யுது. துல்ஹஜ் மாசத்திலிருந்து தொடர்ந்த 4 மாதம் தான் ஹஜ்ஜுக்கான மாதங்கள். இந்த 120 நாட்கள் இல்லை, 120 நாள் வரலாம், 118 நாள் கூட வரலாம். இந்த 4 மாதங்களிலே நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பிட்ட அந்த 2-3 நாளைக்குள்ள ஹஜ்ஜு கிரியைகளை முடிக்கணும்னு சொல்லி மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மார்க்க சடங்கானது இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாவதற்கான காரணமாயிடுச்சு. 20 லட்சம் 30 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் மக்காவுக்கு போகிறாங்க. அவங்களால ஒழுங்காக ஹஜ்ஜு கூட செய்ய முடியறதில்லை. எந்த ஒரு கிரியை ஒழுங்காக செய்ய முடியாமல் ஒரு முழுமையற்ற நிலையில், ஹஜ்ஜை நிறைவு செய்யாத நிலையில் தான் எல்லாருமே திரும்பி வராங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் அதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமான அளவு செல்வத்தை பெற்றிருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும் அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபியினுடைய அந்த பின்பற்றத்தக்க முன்மாதிரியை நினைவு கூறுவதற்காக ஹஜ்ஜு செய்யக்கூடிய கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி குர்ஆன் நமக்கு கற்பிக்குது. அந்த ஹஜ்ஜை நாம் எப்போ செய்யணும்டா, புனித மாதங்கள் என்று கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 4 மாதங்களில் எப்போ வேணால் நம்ம ஹஜ்ஜு செய்யலாம். 4 மாதங்களில் எப்போ வேணுனாலும் நாம் ஹஜ்ஜு செய்யலாம். அந்த 4 மாதங்கள் துல்ஹஜ் மாதம் மற்றும் அதை தொடர்ந்த 3 மாதங்கள். துல்ஹஜ் மாதம், அதை தொடர்ந்த 3 மாதங்கள். துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர் மற்றும் ரபியுல் அவ்வல், ரபியுல் 1. அதாவது 12வது மாதம், 1வது மாதம், 2வது மாதம், 3வது மாதம். இது புனித மாதங்களாக குர்ஆன் சொல்லுது. இதற்கு ஆதாரமான குர்ஆன் வசனம் என்னன்னா, குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 197, 9ல் 2, 9ல் 36. உம்ராவை பொறுத்த மட்டும் எந்த காலகட்டத்திலும் நீங்கள் அதை செய்யலாம், அனுசரிக்கலாம். உம்ராவை எந்த காலகட்டத்திலும் நீங்கள் அனுசரித்துக் கொள்ளலாம். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுமதி. இப்போ ஹஜ்ஜி எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் கற்பிக்கக்கூடிய ஹஜ்ஜின் முறை. புனித பயணம் குளியலுடன் ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து 2வதாக இஹ்ராம் என அழைக்கப்படும் புனிதமான நிலை. அதில் ஆண் யாத்ரிகர் தையல் இல்லாத போர்வைகளை அணிகின்றார். பெண் யாத்ரிகர் அடக்கமான ஆடையை அணிகின்றார். இதற்கு ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 196. ஹஜ்ஜு பயணம் முழுவதிலும் யாத்ரிகர் பாலியல் உறவிலிருந்தும், முகச்சவரம் செய்தல், முடியை வெட்டுதல், வாக்குவாதங்கள் செய்தல், தீய நடத்தை மற்றும் தீய பேச்சு போன்ற பலனற்றவைகளில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும். குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 197. தூய்மையாக இருப்பது, குளிப்பது மற்றும் வழக்கமான சுகாதாரம் சம்பந்தமான செயல்கள் யாவும் ஊக்குவிக்கப்படுகின்றன. மக்காவில் இருக்கும் புனித பள்ளிக்கு வந்து சேர்ந்த பின்னர் யாத்ரிகர் கஅபாவை 7 முறை சுற்றி வலம் வருகின்றார். கடவுளை துதித்தவராகவும் மேலும் புகழ்ந்தவராகவும் பொதுவான வார்த்தைகளாக லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக், என்னுடைய கடவுளே நான் உமக்கு பதிலளிக்கின்றேன், லப்பைக்க லா ஷரீக லப்பைக், மேலும் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நான் பிரகடனம் செய்கின்றேன், நான் உமக்கு பதிலளிக்கின்றேன் என்று கூறியவராக வலம் வருகின்றார். இதற்கான ஆதாரமாக குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 125, அத்தியாயம் 22 வசனம் 26லிருந்து 29 வரை. அடுத்து சஃபா மற்றும் மர்வா குன்றுகளுக்கு இடையில் உள்ள அரை மைல் தூரத்தை 7 முறை நடந்தும் இடையிடையே சமயத்திற்கு ஏற்றவாறு வேகமாக நடந்தும் வலம் வர வேண்டும். இதற்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 158. இந்த செய்கை புனித பயணத்தின் உம்ரா பகுதியை நிறைவு செய்கின்றது. பின்னர் யாத்ரிகர் அதிகாலையிலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையிலான ஒரு நாளை வழிபாடு, தியானம் மற்றும் கடவுளை துதித்தலில் செலவிடுவதற்காக அரஃபாத் செல்கின்றார். இதற்கு ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 198. சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் யாத்ரிகர் முஸ்தலிஃபா செல்கின்றார். அங்கே இரவு தொழுகை கடைபிடிக்கப்படுகின்றது. மேலும் மினாவில் சாத்தான் மீது அடையாளமாக கல்லெறிதல் செய்வதற்காக
21 கூழாங்கற்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முஸ்தலிஃபாவில் இருந்து யாத்ரிகர் 2 அல்லது 3 நாட்களை செலவிடுவதற்காக மினா செல்கின்றார். இதற்கான ஆதாரம் அத்தியாயம் 2 வசனம் 203. மினாவில் முதல் நாள் காலை ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காகவும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து இஸ்மாயிலையும் இப்ராஹிமையும் காப்பாற்றுவதற்கான கடவுளின் தலையீட்டை நினைவு கூறுவதற்காகவும் யாத்ரிகர் ஒரு பிராணியை பலி கொடுக்கின்றார். இதற்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 37 வசனம் 107. கல்லெறிதல் சடங்குகள் சாத்தானின் பல தெய்வ கொள்கையை மறுப்பதை அடையாளமாக தெரிவிக்கின்றது. மேலும் கடவுளை துதித்தபடியே 3 இடங்களில் ஒவ்வொரு முறையும் 7 கூழாங்கற்கள் எரியப்படுகின்றன. இதற்கான ஆதாரம் அத்தியாயம் 15 வசனம் 34. பின்னர் யாத்ரிகர் மக்காவிற்கு திரும்புகின்றார். மேலும் கௌபாவை 7 தடவை வலம் வந்து பின்னர் தன்னுடைய வீட்டிற்கு புறப்படுதலை கடைபிடிக்கின்றார். குர்ஆன்ல ஹஜ்ஜு எப்படி செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இதுதான். இதுக்கு தேவையான நாட்கள் 4 அல்லது 5. சில பேர் 4 நாட்களில் தங்களுடைய ஹஜ் பிரயாணத்தை நிறைவு செய்வாங்க. சில பேர் கூடுதலாக ஒரு நாள் எடுத்துக்கலாம். இதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கு. அப்படி இருக்கும்போது 120 நாள் ஹஜ்ஜு செய்யும்படியான அனுமதி அல்லாஹ்விடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய மனித இனமானது அதை சுருக்கி 4 நாள் 5 நாள் ஆக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்ய முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜை முடித்ததுக்கு பின்னால் மனிதர்கள் மதினாவிற்கு செல்வதை மார்க்கமாக ஆக்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ் மார்க்கமாக்காதே மார்க்கமாக்கி தங்களுக்கு தாங்களே கேட்டை தேடக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய புனித பயணத்தின் சடங்குகள் இதுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட அந்த நாளையில் ஒரு இடத்துல 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் கூடுறாங்க. அதன் காரணமாக சுகாதார கேடு, நோய் நொடி, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நாளில் பிராணி பலி கொடுக்குறாங்க, குர்பான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால அந்த கரியானது மற்ற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பங்கீடு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு எல்லாத்தையும் பூமியை தோண்டி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பொருளாதார நஷ்டம், வீண் விரயம். குர்ஆன் சொல்லுது, வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலை, பொருளாதார சீர்கேடு, சுகாதார சீர்கேடு, அத்தனைக்குமே காரணம் மனித கண்டுபிடிப்புகள் தானே தவிர அல்லாஹ் கற்பித்திருக்கக்கூடிய மார்க்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஆக 4 மாதம் ஹஜ்ஜு செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இந்த 20 லட்சம் பேரும் 4 மாதம் பிரிஞ்சு போய் ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னு சொன்னால் எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த சுகாதார சீர்கேடும் வராது. அந்த குர்பான் கரியை கூட ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பங்கீடு செய்யக்கூடிய கால நேரம் எல்லாமே இருக்கும். ஆனால் மனித கண்டுபிடிப்புகளை மனிதர்கள் பின்பற்றுகின்ற காரணத்தால் தான் அத்தனை சீர்கேட்டிற்கும் அவர்கள் ஆளாகின்றார்கள். இதை நாம் சிந்தித்து தவிர்ப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சொன்ன மாதிரியான ஷஹாதாவை சொல்லி, அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரியான முறைப்படி தொழுது, அல்லாஹ் சொன்ன மாதிரியாக ஜக்காத்து கொடுத்து, மேலும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நோன்பு வச்சு, அல்லாஹ்வால் எவ்வாறு நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அந்த முறைப்படி ஹஜ்ஜு செஞ்சு அல்லாஹ்வுடைய முழு பொருத்தத்தை பெற்று இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற்ற நன்னறியாளர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வாளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் எல்லா மகத்துவமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே.